Hi student, 12th standard chapter 6 exercise 6.67 sum number 5 find the parametric form of vector equation and the Cartesian equation of the plane containing the line r vector equal to I cap minus j cap plus 3k cap plus t into 2i cap minus j cap plus 4k cap and perpendicular to the plane r vector dot I cap plus 2j cap plus k cap equal to 8. இப்போ என்ன சொன்னாங்க, கண்டெயின் த லைனுக்கு ஒரு இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்போது அப்போ முன்னாடி நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டு ஆனால் அது பர்பண்டிகுலர் பேரல் இருந்துன்னா ஜஸ்ட் பேரல் தான் ஃபைன் பண்ணணும். இங்கே நான் பாயிண்ட் மென்ஷன் பண்ணலை. அப்போ வெரி இம்பார்ட்டன் ஒரு திங்க் பண்ணணும். நமக்கு கண்டெயின் டு த லைன் கொடுத்தாவே நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணணும், பேரல் வெக்டரும் எடுக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு டாபிக் கண்டெயின் டு த லைன் என்னைக்கு ஒரு லைன் கொடுத்தானா பாயிண்ட்டும் எடுக்கணும், பேரல் வெக்டரும் எடுக்கணும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் பேரல் எது கொடுத்தாலும் பேரல் வெக்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ கண்டெயின் டு லைன் கொடுத்தா என்ன வரும், இதான் நமக்கு பாயிண்ட். அப்போ ஏ வெக்டர் I minus j plus 3k டிக்கு பக்கத்தில் இருக்கதான் பேரல் வெக்டர். ஓகே, அப்போ இதான் நம்ம பேரல் வெக்டர். ஓகே, அண்டு பர்பண்டிகுலர் இதுல இருந்து பிளேன்ல என்ன எடுக்கணும், பேரல் வெக்டர் தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ I 2j plus k இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கூடாது. அப்போ 1 பாயிண்ட் 2 பேரல் வெக்டர் இருந்தா நமக்குன்னா பெராமெட்ரிக் ஃபார்ம். நான் பெராமெட்ரிக்னா கார்ட்டீசியன் ஃபைண்ட் பண்ணி வெக்டருக்கு வரணும். பெராமெட்ரிக் கேட்டா டேட்டாவே என்ன பெராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்முலா. அப்போ 1 பாயிண்ட் 2 பேரல்னா ஆர் வெக்டர் கூட ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு யூ வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு யூ வெக்டர். ஓகேவா, நமக்கு எஸ்டி வந்து மாற்றி போகலாம், ப்ராப்ளம் இல்லை. டி இன்டு யூ வெக்டர் சொன்னான்னு கேட்டேன், எஸ் இன்டுனா இது கான்ஸ்டன்ட் டைம் தான். ஓகே, இதான் நமக்கு என்ன பெராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். எப்படி பாயிண்ட் எடுத்து என்ன கண்டெயின் டு த லைன் கொடுத்தா பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணணும், பேரல் வெக்டரும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதே போல பேரல் கொடுத்தா நம்ம என்ன ஒரே ஒரு பேரல் லைன் மட்டும் கன்சிடர் பண்ணணும். பர்பண்டிகுலருக்கு அந்த கொடுத்தா பேரல் லைன். ஆனால் கண்டெயின் லைன் கொடுத்தா கண்டெயின் டு த லைன் கொடுத்தா என்ன பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணணும், பேரல் லைனும் கன்சிடர் பண்ணணும். ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும், ஒரு பேரல் லைனு கன்சிடர் பண்ணணும். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பாயிண்ட் 2 பேரல், ஒரு பேரல் எடுத்துகிறோம், இங்கே ஒரு பேரல் வெக்டர். அப்போ 1 பாயிண்ட் 2 பேரலையும் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் வேல்யூ பிளஸ் டி இன்ட்டு வி வெக்டர் வேல்யூ. இதான வரும் பெராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ 1 பாயிண்ட் 2 பேரல் வெக்டர்னா x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 c1 c2 c3 equal to 0. x1 y1 z1 னா பாயிண்ட் 1 minus 1 3 b1 b2 b3 பேரல் வெக்டர் 2 minus 1 4 c1 c2 c3 1 2 1. எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x minus 1 y இங்க மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் மைனஸ்னா பிளஸ் 1 ஆயிடும். z minus z1 இருக்குது 3 இருக்குது, அப்ப 3 2 minus 1 4 1 2 1. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் நமக்கு மைனஸ் 1 மைனஸ் 8. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் ஒய் பிளஸ் 3 கேன்சல்னா 2 மைனஸ் 4. ஏன் மைனஸ் போகிறோம், ஃபார்முலா மைனஸ் 1 இருக்குது. ஓகே, ப்ளஸ் 4 தான் ஃபார்முலா மைனஸ். ப்ளஸ் ஆஃப் இசட் மைனஸ் 3 கேன்சல்னா 4 மைனஸ் மைனஸ்னா மைனஸ் 1 வரும், ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ மைனஸ் 9 மைனஸ் 2 5. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா வரும் மைனஸ் 9x. ஃபர்ஸ்ட் 9 மைனஸ் 9 மல்டிப்ளை பண்ணுறீங்க, மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் 5 மல்டிப்ளை பண்ணால் ஃபங்க்ஷன் வரும். மைனஸ் 9x 2y ப்ளஸ் 5z. கான்ஸ்டன்ட்னா 11 நமக்குன்னா மைனஸ் 15 11 போச்சுன்னா மைனஸ் 4 ஈக்குவல் 0. ஃபஸ்ட்டு எக்ஸ் டைம் நெகட்டிவ் வரக்கூடாது, இல்லைம்மா மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. இது நமக்கு வரும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் பெராமெட்ரிக் ஃபார்ம்ல. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டெயின் டு த லைன் கேட்டாவே பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணணும், பேரல் வெக்டரும் கன்சிடர் பண்ணணும். அதை மட்டும் ஒரு ஸ்டெப் வச்சுட்டு சம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறது தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.